ஹலோ வியூவர்ஸ். கடந்த 2 வார காலமாக கடுமையான உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்த நடிகர் விஜயகாந்த் தொடர்ந்து மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் இவரை மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு அழைத்து வந்த அவரது குடும்பத்தினர் கடந்த 1 வார காலமாக அவரை வீட்டில் வைத்து பார்த்து கொண்டிருந்தனர். இன்று அதிகாலை ஏற்பட்ட கடுமையான மூச்சு திணறல் காரணமாக அவரை வெண்டிலேட்டரில் வைத்து சிகிச்சை கொடுத்து வந்தனர் மருத்துவர்கள். ஆனால் சிகிச்சை பலனின்றி சற்று முன்பு மரணமடைந்திருக்கின்றார் விஜயகாந்த். இந்த நிலையில் வீட்டிலிருந்து அழைத்து செல்லும் பொழுது தன்னுடைய குடும்பத்தினருடன் கரகரத்த குரலில் கடைசியாக அவர் ஒரு சில வார்த்தைகளை பேசியுள்ளார். தன்னுடைய மனைவியிடம் எல்லாம் சரியாகிவிடும், பயப்படாதீர்கள் என்று சைகை காட்டி கூறிவிட்டு அவசர சிகிச்சை பிரிவுக்குள் சென்றிருக்கிறார் விஜயகாந்த். ஆனால் தற்பொழுது அவர் மரணமடைந்திருக்கின்றார் என்ற தகவல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் திரை உலகினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது. பல ஆண்டுகளாக நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் படப்பிடிப்பு தளத்தில் ஏதாவது ஒரு லைட்மேனுக்கு ஏதாவது என்றால் கூட ஓடி சென்று உதவக்கூடியவர். தன்னுடைய அலுவலகத்தில் எப்பொழுது யார் வந்தாலும் அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பக்கூடியவர் விஜயகாந்த் என்ற நினைவுகள் எல்லாம் காலம் இருக்கும் வரை இந்த உலகில் நினைத்து நிற்கும்.